அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதற்கு முன்னாடி கடகராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், எப்படி பரிகாரங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, மகாலய அமாவாசையை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வெப்சைட் லிங்க் நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அந்த வகையில் கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சுக்கிரன், சூரியன், கேது மற்றும் புதன் ஆகிய ஐவருமே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பண பற்றாக்குறை என்பது இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே பலன் அளிக்கும். அதாவது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கேதுவினுடைய சஞ்சாரத்தினால் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. குறிப்பா கடகராசினியர்களான நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியை அளிக்கும் நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றிருப்பதால் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க. வயதான பெரியவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளை நாடு திரும்புவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதே போல குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளால் குடும்பத்தை விட்டு வெளியில் சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு வந்து இணைவது மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு, சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளின் காரணமாக தரக்குறைவான உணவகங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியில் உள்ள நிலையில செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துதுங்க. கடமைகள்ல கவனம் அவசியங்க. அந்தரகனமான அலுவலக விஷயங்களை சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாம். உயரதிகாரிகளிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் கடகராசினியர்கள் இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி, ராகு, செவ்வாய் ஆகிய மூவருடைய நலன்களுக்கு பாதகமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. கூடுமான வரையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. நேனா நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதால பல தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. கூடுமான வரை புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக
தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் புதன் சுபபலம் பெற்றிருப்பதால் வருமானம் ஒரே சீராக இருக்குதுங்க. வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்க இருக்குது. இருப்பினும் அவற்றால் பெரிய அளவில் வருமானத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியாதுங்க. கூடுமான வரையில் வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. மக்களிடையே செல்வாக்கு நீடிக்குதுங்க. வெளியூர் பயணங்களை குறைத்து கொள்வது நல்லதுங்க. ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாமல் இருக்குங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய நம்பிக்கையும் கட்சி பணிகளில் உற்சாகத்தை அளிக்குங்க. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்தை வெளியிடாமல் இருப்பது நல்லதுங்க. அவசியம் இருந்தால் தவிர மேலிட தலைவர்களை சந்திக்க வேண்டாங்க. பிற தொடர்புகளிலும் பெண் அரசியல்வாதிகளுடன் பழகுவதிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் இந்த காலகட்டங்கள்ல பிரபலம் பெற்றிருக்கிறாங்க. அதனால் முதல் 2 வாரங்களில் படிப்பில் மந்த நிலை ஏற்படுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் உறக்கமும் மேலிடுங்க. அதன் பிறகு பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அஷ்டம ராசியில் சனியும் விரயஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மறந்துவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஆதரவாக இல்லைங்க. வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்கதாங்க செய்யும். விவசாயத்திற்கு அடிப்படையான வசதிகள் குறையுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. சென்ற மாதம் அனுகூலமான நிலையில சஞ்சரித்த செவ்வாய் இந்த காலகட்டங்கள்ல அவரது சுபபலம் குறைந்துவிட்ட நிலையில சஞ்சரிப்பது பிரச்சனைகளுக்கு காரணமாகுங்க. இதனால் பரிகாரத்தினால் தோஷம் விலகும் என்பதால் அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. அதே போல கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே குருவும் சுக்கிரனும் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. திருமணத்திற்காக காத்துள்ள கண்ணீருக்கு திருமணத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் நங்கையருக்கு மனிதருக்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. மழலை பாக்கியத்திற்கு ஏங்கியுள்ள பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்று விளங்குகின்றன என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. மற்ற நேரங்களில் வாகனம் ஓட்டும் போது மிக கவனம் அவசியம். இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் விலையுறந்த பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் ஆகிய திருத்தலங்களில் ஏதாவது ஒன்றை தரிசிப்பது நல்ல பலனை உங்களுக்கு அளிக்கும்.